guys, welcome back to my channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டான ஒரு 10 சேவிங்ஸ் டிப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ நீங்கள் வந்து மந்த்லி எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வரதுனால தேவையில்லாத உங்களுடைய அமௌண்ட் வந்து எங்கே போகுதுங்கிறது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது மூலமாக நம்ம தேவையில்லாத செலவுகளை வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கம்மி பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பட்ஜெட்டை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ மந்த்லி வந்து நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அத்தியாவசியமான செலவுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் பட்ஜெட் வந்து பிளான் பண்ணுறப்போ நீங்கள் அதை கரெக்டாக வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ தேவையில்லாத ஆகிற செலவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து இவ்வளோதான் செலவாக போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், ஏன்னா நீங்கள் போடுற பட்ஜெட்னால. ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சேவிங் ஸ்கீமில் ஒரு ஆர்டிஓ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் மந்த்லி சேவ் பண்ணுற ஸ்கீமில் ஏதாவது ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து கையில் அமௌண்ட்டே இருக்காது. இது வந்து எக்ஸப்ட் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு, அது வந்து உங்கள் கையில் எப்போவுமே ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சிக்காக உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருதோ அது எதுக்குமே உங்கள் கையில் வந்து அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை தவிர்த்து மற்ற எந்த செலவுக்குமே வந்து அனாவசிய செலவுக்கு வந்து உங்கள் கையில் காசு இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் இம்பல்ஸ் பையிங். ஸோ இது என்னன்னா நம்ம ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம், ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு ஒரு பொருள் வந்து ஆசைப்படுறீங்க, அதை வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து காசு இருந்தால் தான் நம்ம அதை டக்குன்னு போய் வாங்குவோம். என்னென்னா இந்த பொருள் வந்து வேணுமா இல்லை வேணாமா, இது ரொம்ப அத்தியாவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 24 hours வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ 24 hours வந்து உங்கள் மனசு வந்து மாறும். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம், இல்லை சேவ் பண்ணலாம், இல்லை இந்த பொருள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவ்வளோ அத்தியாவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஸோ அந்த 24 hours வந்து எப்பயுமே வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறையவே அமௌண்ட் சேவ் பண்ணுவீங்க. ஸோ ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக் அட் ஹோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்டரிங் அவுட் சைட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம தெரியாமலே வந்து வெளியே நம்ம நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருப்போம். பட் நீங்கள் ஒரு மந்த் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ அமௌண்ட் போகுதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து குக் பண்ணி சாப்பிட்றப்போ உங்கள் ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது. வெளியே ஆர்டர் பண்ணுறதுனால ஏகப்பட்ட செலவாகும், அந்த செலவு எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் போகிறோம் இல்லை ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலாக வாங்க வேண்டிய பொருள் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஏன்னா அதை பார்க்க வந்து நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஆசை வரும், நம்ம அதெல்லாமே எடுத்து போட்டு வந்துடுவோம். பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் கையில் வந்து ஒரு ஷீட்டோ இல்லை வந்து என்னென்ன ஆக்சுவலாக நீங்கள் வாங்கணுமோ அதை நீங்கள் ஃபோன்லேயோ வந்து எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போய் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக என்ன ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அதை மட்டுமே வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது மூலமாக நிறைய வந்து பணம் வந்து மிச்சமாகும். சிக்ஸ்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷன்லாம் வாங்குவீங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பல்காக வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடையிலே கூட நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது மளிகை சாமான் வாங்குறீங்க இல்லை ஏதாவது கிளாத் கூட வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வாங்குறீங்கன்னா நீங்கள் நிறைய ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு போனீங்க இல்லை மொத்தமாக வந்து நிறைய கவுண்டிங்கில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஆஃபர் வந்து கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்டுமே கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பிராண்டட் ஐட்டம்ஸை வாங்குறதுனால வந்து அந்த பிராண்டுக்கு தான் அவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதே குவாலிட்டியை வந்து பிராண்டட் இல்லாத ஐட்டம்ஸ்லேயுமே கூட நம்ம பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. பிராண்டடாக இல்லாத ஐட்டம்ஸில் கூட குவாலிட்டியான கிளாத் இருக்குது, குவாலிட்டியான ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் பிராண்டிங் ஐட்டம்ஸை வந்து வாங்குறதுக்கு பதிலாக குவாலிட்டி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலுமே அது வாங்கலாம். ஸோ பிராண்டிங் மூலமாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ரொம்ப அமௌண்ட் வந்து இதனால கம்மி பண்ண முடியும். யூஸ் பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம். ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸ்க்காக இருக்கட்டும், அது ப்ரைம்க்காக இருக்கட்டும், இல்லை ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். பட் ஆக்சுவலாக நம்ம அதில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்க்குறோமா, சீரீஸ் எல்லாம் பார்க்குறோமா, இல்லை அதுக்கு நமக்கு டைம் இருக்கா அப்படின்னு கூட நம்ம அதை பார்த்தது கிடையாது. ஸோ நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மந்த்லி அமௌண்ட் போகும். பட் அது எத்தனை பேர் வந்து நம்ம கரெக்டாக வந்து அதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. இல்லை ஆக்சுவலாகவே நீங்கள் அவ்வளோ மூவிஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவைப்படலாம். பட் நான் எப்பயாச்சும் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லைக் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக எல்லா ஆப்பையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி லைக். ஸோ 9th டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்பேக்
ஆப்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது கூகுள் பேயில் ரீசார்ஜ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா சில டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்போ கேஷ்பேக்லாம் வந்து அதில் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய நீங்கள் ஷாப்பிங் ஆன்லைனில் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து சில கார்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க, HDFC, ICICI. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ மேபி உங்ககிட்ட அந்த கார்டு இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது அந்த கார்டெலாம் இருக்கான்னு கேட்டு அந்த கேஷ்பேக் ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கூட சில அமௌண்ட் வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம். ஸோ 10வது டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பாக இருக்கும். என்னன்னா உங்கள் கையில் எங்கேயாச்சும் போறீங்க, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் சேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும். ஸோ அந்த சேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் ஒரு ஜாரில் வந்து நீங்கள் போட்டு சேவ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் என்னைக்காச்சும் நீங்கள் ரொம்ப வெளியே அவசரத்துக்கு போறீங்க அப்படின்னா சில்லறை நீங்கள் தேடுவீங்க. ஆக்சுவலாக அந்த ஜாரில் வந்து டக்குன்னு அப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த 10th டிப்பை வந்து நானுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து காயின்ஸ் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சடனாக வந்து காயின்ஸ் வந்து தேவைப்படும். அப்போது வந்து இந்த ஜார் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 10 டிப்புமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.